ரீசெண்ட் டைம்ல சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா ஸ்மிருதி சிங் இவங்க தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, இவங்க யாரு, இவங்க ஏன் ட்ரெண்ட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய கேப்டன் அனுஷ்மான் சிங் அவர்களுடைய மனைவி தான் இவங்க. ராணுவ சேவையில மெடிக்கல் ஆபீசரா இருந்தவர் ஒரு தீ விபத்துல எதிர்பாராத விதமா மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன் சென்டர்ல இருந்த உயிர்காக்க மருந்தை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம இவரு வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்த தீ விபத்துல மொத்தம் இருந்த நிறைய வீரர்களை இவரு காப்பாத்திருக்காரு. குறிப்பா ஒரு 4-5 வீரர்களுடைய குடும்பத்தை காப்பாத்திருக்காருன்னு தான் இவரு சொல்ல முடியும். இவரு ஜூலை 19, 2023 தான் வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. இவருடைய இந்த தியாகத்தை அங்கீகரிக்கிற வகையில மத்திய அரசு சமீபத்துல தான் கீர்த்தி சக்ரா விருதை இவருக்கு வழங்கியிருக்காங்க. இந்த விருது தான் இந்தியாவிலேயே செகண்ட் ஹையஸ்ட் கேலட்ரி அவார்ட். இந்த விருதை யார் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சார்பில் அவங்களுடைய அம்மாவும் அவருடைய மனைவி ஸ்மிருதியும் தான் வாங்கியிருக்காங்க. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களுடைய கையில இருந்து தான் வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஸ்மிருதி சிங் பேசியிருக்காங்க. அதை பார்த்து கண்டிப்பா கரையாத கல்லும் கரைன்னு சொல்ற வகையில தான் ரொம்ப ஒரு எமோஷனலா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்மிருதி சிங் யாருன்னு பார்க்கலாம். 1984 செப்டம்பர் 4 ஜார்க்கண்ட் மாநிலம் தும்கால தான் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா டிஎஸ்பி, அம்மா ஹோம்மேக்கர். இவங்க பயோடெக் முடிச்சிருக்காங்க. நோய்டால தான் எம்என்சி கம்பெனில இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய காலேஜ் லைஃப் தான் ரொம்பவே ஒரு அற்புதமான லைஃபா இருந்திருக்கு. ஏன்னா அங்கதான் இவங்களுடைய காதல் கணவரை சந்திச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சைட்லயே லவ் வந்திருக்கு. இதை ஒரு சிம்பத்திக்காவும் இல்ல டிராமாட்டிக்காவும் நான் சொல்லல. எல்லாருமே ஃபர்ஸ்ட் சைட் லவ்னு சொல்லுவாங்க. அது என்னுடைய லைஃப்ல நான் உணர்ந்தேன்ட்டு பேச ஆரம்பிச்ச ஸ்மிருதி அதை தொடர்ந்து அவங்களுடைய கணவரான அனுஷ்மான் சிங் அவங்களும் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது 1 மந்த்லயே 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல நட்பு வந்திருக்கு. இன்ஜினியரிங் காலேஜ் தான் அவரும் ஃபர்ஸ்ட் சேர்ந்திருக்காரு. நல்ல மார்க், நல்ல கவுன்சிலிங்ல இவருக்கு பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது. ஒரே மாசத்துல ஏஎஃப்எம்சிக்கு அவரு ஷிஃப்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8 வருஷம் லாங் டிஸ்டன்ஸ் லவ்வா தான் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து பிப்ரவரி 10, 2023 இவங்களுடைய திருமணம் ரொம்பவே கோலாகலமா நடக்குது. அதுக்கப்புறம் 2 மாசத்துல அனுஷ்மான் அவர்களுக்கு சியான்சேல போஸ்டிங்கும் கிடைக்குது. அங்க போயிட்டு இவரு நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காரு. நாட்டுக்காக நம்ம தியாகம் பண்ணணும், எல்லாமே நாடு மட்டும்தான், அதை தாண்டி என்னுடைய காதல் மனைவிக்காகவும் நான் இருப்பேன் அப்படின்னு அவரு நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாராம். இதுல குறிப்பா அவங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணம், அந்த மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் அப்படின்னா ஜூலை 18, 2023 தானாங்க. ஏன்னா அப்பதான் இவங்களுக்கும் அவருடைய கணவருக்கும் இடையில நெருக்கம் ரொம்ப அதிகமாச்சாம் போன் கால்லயே. அதாவது அடுத்த 50 வருஷத்துல நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம், குறிப்பா நம்ம குழந்தை எப்ப பெத்துக்க போறோம், குழந்தைகளை எப்படி வளர்க்க போறோம், நம்ம புது வீடு எப்ப கட்ட போறோம், அந்த புது வீட்டுக்கு எப்படி போக போறோம், நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க போது, நீங்க எப்போ இங்க வருவீங்க, நான் எப்போ உங்களை மீட் பண்றது, இது போல நிறைய விஷயங்களை அவங்களுக்குள்ள பேசியிருக்காங்க. அந்த பேசிட்டு அன்னைக்கு நைட்டு 2 பேருமே தூங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஸ்மிருதி எழுந்துக்கும் போதே ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் நியூஸை அவங்களால நம்பவே முடியலையா. அதுக்கான காரணம் என்னன்னா, நேத்து நைட்டு தானே நம்ம பேசணும், ஒரு 50 வருஷத்துக்கான பிளானிங்க நம்ம போட்டு வச்சிருந்தோம், இப்படி நம்ம தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள அது எல்லாமே கனவா போயிடுச்சா, இல்ல இது உண்மையே கிடையாது, இது போய் தான் அப்படின்ட்டு அவங்களுடைய ஆள் மனசுல நினைச்சுக்கிட்டாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 7 இருந்து 8 மணி நேரம் அது போய் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் இருந்திருக்காங்க. அது அப்படியே 1 வருஷ காலமா மாறி இருக்கு. அது எப்போ உண்மைன்னு அவங்க நினைச்சிருக்காங்கன்னா, இப்போ அந்த மெடலை அவங்க கையில வாங்கினது தாங்க. ஆமாங்க, அந்த மெடல் வாங்குறது தான் அவங்களுடைய கணவருடைய மிகப்பெரிய கனவாம். நிறைய இடங்கள்ல அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டே இருப்பாராம், நான் நம்மளுடைய நாட்டுக்காக தியாகம் செய்யணும், அப்போ அந்த மெடல் எனக்காக என்னுடைய மார்பகத்துல குத்தப்படணும் அப்படின்ட்டு அவரு நிறைய இடத்துல சொல்லுவாராம். இப்படி தன்னுடைய கணவருடைய கனவு கையில இருக்கிறத பார்க்கும் போதுதான் அவர் இறந்தது உண்மைதான், அதனாலதான் அது நம்ம கையில இருக்கு, இல்லனா அவரு நம்ம முன்னாடி கம்பீரமா அது அவருடைய மார்பகத்துல குத்திட்டு நின்று இருப்பார்ல. இப்படி எல்லாத்தையும் பத்தி அவங்க சொல்லி ரொம்பவே எமோஷனல் ஆனாங்க. ஆனா அவங்க எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்கன்னா, என்னுடைய கணவர் தான் ரியல் ஹீரோ நான் நம்புறேன். ஏன்னா நான் அவர் கூட வாழ்ந்த அந்த குட்டி வாழ்க்கை எனக்கு போதும், அதை நினைச்சுக்கிட்டே நான் மீதிக்கு ஒரு காலம் எவ்வளோ நாள் வாழ முடியுமோ அதை நான் வாழ்ந்து முடிப்பேன். அவர் காப்பாத்தின அந்த 3-4 குடும்பங்கள் கண்டிப்பா அவர் அந்த குடும்பத்து கூட தான் வாழ்றாரு நான் நம்புறேன். எப்பவுமே அவருடைய நினைவுகள் என் கூடவே இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் அப்போ அவங்க கண்ணு கலங்குச்சோ இல்லையோ, அந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருடைய கண்களும் கலங்கிருக்கு. இவங்களை பார்த்துட்டு நிறைய பேர் இவங்க இளம் விதவை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் இந்த ஸ்டோரி
ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு இவங்க இளம் விதவை கிடையாது, வீரமங்கை. ஏன்னா தன்னுடைய கணவர் இறந்தா இருந்தாலும் அது நல்ல ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் தியாகம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு தான் என்னுடைய ரியல் ஹீரோ அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கா ஒரு மீடியா முன்னாடி சொன்னது ரொம்ப பெருமையா ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவங்கள ரொம்பவே அபியூஸ் பண்ற வகையில, ஹராஸ்மெண்ட் பண்ற வகையில நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு டெல்லி போலீஸே சப்போர்ட் பண்ணிருக்கு. ஆமாங்க, NCW மூலமா தான் டெல்லி போலீஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் இப்படி அவங்களுக்கு அகேன்ஸ்டா தவறான கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்களோ அவங்க யாரா இருந்தாலும் பார்க்க கூடாது, அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பெண்மணியை தவறா யாருமே பேசக்கூடாது. இவங்களை பார்த்து எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கணும், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ட்டு இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்ட்டு இவங்களை வச்சு நிறைய பேர் வீரமங்கை ஹேஷ்டேகோட இவங்களை ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு வராங்க. ஸோ ஸ்மிருதியோடைய பர்சனல் லைஃப் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருந்தாலும் இவங்களுடைய ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாப் லெவல்ல இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நொய்டால இவங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலையே கிடைச்சிருக்கு. அங்க இவங்க நல்ல சேலரியோட நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அந்த வேலையை தான் இவங்க அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணணும், அந்த மணியை வச்சு நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இப்போ இவங்க ஒர்க் பண்றாங்களாம். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டோரியை கேட்கும்போது சீதாராமன் படத்துல எப்படி துல்கர் நாட்டுக்காக ஓகே நான் என்னுடைய உயிரையும் தியாகம் பண்றேன்னு சொல்லி தியாகம் பண்ணாரோ அந்த மாதிரி தான் அனுஷ்மான் சிங்கும் தியாகம் பண்ணியிருக்காரு. எப்படி அந்த படத்துல இருந்த ஹீரோயின் அவருடைய நினைப்பிலேயே வாழ்வாங்கன்னு காட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்க ரியலாவும் ஸ்மிருதி சிங் வாழ போறாங்க. இந்த ஸ்டோரியை கேட்டு ஒரு சிலர் இவங்களுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க அண்ட் ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. ரொம்பவே எமோஷனலான ஒரு ஸ்ட்ராங்கான உமனா இவங்களை எல்லாரும் பாக்குறாங்க. அந்த வகையில நீங்க ஸ்மிருதி சிங் அவர்களை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சினி சமூகத்துடன் இணைஞ்சிருங்க.